இந்த பாருங்க நண்பா, பாட்டில் அடியை கேளுங்க. தெரியுதுங்களா? 4-5 பாட்டில் உள்ளே விழுந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம பார்த்து வச்ச வேலை தான். எனக்கு போய் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பிடிச்சிருக்காங்களா பிடிக்கலையா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இல்லை மழை வாங்குறாங்க, மீன் வருதான்னு தெரியலையே. மீன் வரலையே, வெறும் பாட்டில் தான் வருது. சரி, பக்கத்தில் போய் விசாரிச்சாலும் தெரியும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளை தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்மளும் காரில் வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மூக்கையூர் வரைக்கும் வந்திருக்கோம். அதுவும் பாட்டிலில் வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் போய் பார்த்துருவோம். நான் காருக்குள்ளேருந்தே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பாட்டில் போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, நம்ம எதை பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்ப்போம். என்ன மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, அடி நறுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாட்டில் எடுக்கலையா? ஓடிட்டு வண்டியை டபக்குன்ட்டு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு அண்ணன் பாட்டில் போட வந்ததே மெயின் மறந்துட்டாங்க பாருங்க. பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. பட் ட்ரெயின் கொடுத்தப்பல ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆ, பிடிச்சிருக்காங்களா? இந்த பார்ப்போம். யாருக்கா மீன் முதல்ல வருதான்னு பார்ப்போம். 2 வருதா? பெருசு நீங்கள் சொல்லி விடணும். ஆமாம், ஒரு 5 கிலோ மாவை உள்ளே தட்டி விட்டு சொல்லி விடணும், வாப்பா இந்த பக்கம் நாங்கள் பாட்டில் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. பாருங்க, அடி நறுக்கி விட்டாங்கல்ல. ஆனால் என்ன பெருசு மாட்டில் அந்த ஒன்று தான் சைஸ் மாட்டிருக்கு. அது எடுங்கதில்ல, நல்ல சைஸ். இதே மாதிரி பட்டாலே சரியாக இருக்கும். எல்லாம் பொடிச்சு நிற்கி. பாட்டில் சின்ன பாட்டில் போட்டதுனால சின்ன சைஸ் தான் ஏறுது. இந்த பாருங்கள், குஞ்செல்லாம் பிடிக்கல. நாளைக்கு பெருசாக வேண்டாமா? ஆ, 1/2 லிட்டர் பாட்டில் போட்டிருக்காங்க. நம்மளுமே சின்ன பாட்டில் போட்டு முதல்ல வீடியோ காட்டியிருப்போம். பொடி பாட்டில். ஆனால் சின்ன சுண்டுகள் எதுவுமே தட்டாது. இது நன்னாரி பாட்டில் தானே? நன்னாரி பாட்டில். நம்மளுமே நன்னாரி தான் இன்றைக்கி போட வந்தோம். அவங்க நன்னாரி 1/2 லிட்டர் பாட்டில் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. சின்ன சைஸ் பாட்டில் போட்டு நல்ல மீன் ஏறும். இதை பாருங்க, பிடிச்சாங்க. என்ன ரேட்டை காட்டினேன், தூக்கிண்ணே. ஆ, பார்த்தீங்களா? நம்ம மட்டும் பிடிச்சி காட்டல, இங்கே உள்ள ஊருக்காரங்களே பிடிச்சி காட்டியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. பாட்டிலில் வர்றதும் இல்லை, ட்ராப்லாம் இல்லை. அப்படி உள்ளே போகிறது தானே இருக்கீங்க. ஒவ்வொரு நண்பர் கேட்கிங்க, உள்ள ட்ராப் எதுவும் வச்சுருக்கீங்களா, தூண்டி முள் வச்சுருக்கீங்களா கேட்கிங்க. தூண்டி முள்ளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் பாட்டில் தான். ரைட்ண்ணே. அதில் ஈய குண்டு, வெறும் பாட்டில் தான். உள்ளே போகிற மீனை திரும்ப விடாமல் கொண்டு வரணும். கொண்டு வரும்போதே 1-2 வெளியே போயிடும். சின்ன சைஸ் அரிஞ்சின பொடி, சுண்டு அரிஞ்சின வெளியே ஓடிடும். இந்தா ஒரு நண்பர் வேகம் வாங்குறாரு. மீன் வருதான்னு பார்ப்போம். வருதா? சரியா போச்சு. 2 பேருக்குமே எஸ்கேப்பா? சரி. இப்படி நிறைய தட்டை தான் செய்யும். சின்ன பாடலாம். பரிசாயிருச்சா? பொடிச்சு தானே? இதில் 1, 2, 3 பேர் போடுற மீன் இது. சரிங்களா? இந்த வட்டம் கிடக்கிறது. அண்ணன் அதில் சோளம் ஒன்று போட்டுட்டு இருக்காரு பாருங்க. அவர் பிடிச்சி வச்சிருக்காரு, கவரில் பிடிச்சி வச்சிருக்காரு. நான் அதை காட்டல, கவர் அடிச்சு வச்சிருக்காரா? அவரு தான் ஏந்தது. இவர் தான் முதல்ல ஒரு மீன் பிடிச்சாரு பார்த்தீங்கள, அதுதான் அவர் தான் பிடிச்சிருக்காரு. நீங்கள் நான் போட்டு தான் நம்பியிருக்க மாட்டீங்க. இந்த கண்ணு முன்னாடி வேறு ஆளுக்காக தான் போடுறாங்க. அவங்களே மீன் பிடிக்காங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பாருங்க, அவரும் பிடிச்சாரு. 2 என்ன காட்டுனேன், ரைட்டாக காட்டி உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பாருங்க, 2 வந்திருக்கு பார்த்தீங்களா? சின்ன சைஸ் தான். ரைட்டு, சூப்பர்ண்ணே. இல்லை, அவர் தான் 2 பிடிக்காருப்பா. 2 தானா? பாருங்க, அவர் தான் 2 பிடிக்காரு. ஆனால் சின்ன சுண்டாக தான் வருது. பாட்டிலுக்கு தகுந்த சைஸ் தான் சுண்டு வரும், பெரிய சைஸ் சுண்டு வராது. நீங்கள் அதுக்குன்னு 2 லிட்டர் பாட்டில் போட்டிங்கன்னா மீன் ஃபுல்லாக திரும்பி போயிடும். சரிங்களா?
மூக்கியூரிலும் பாட்டில் ட்ரெண்ட் ஆகிட்டு இந்த பிடிச்சாரு இதை பாருங்க 3-4 பேர் பிடிச்சிட்டாங்களா எல்லாருமே அந்த பாட்டில் தான் போட்டுட்ருக்காங்க. காலில் பிடிச்சதை வந்து 700 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த போயிட்டு அந்த அடுத்த 2 கிளம்பிட்டு இது போகிற வரைக்கும் நான் பார்ப்பேன். போட மாட்டேன். ஏன் பாப்பியா ஏன் பார்க்க மாட்டியே? சரிம்மா அந்த செல்வன் அடிச்சிட்டாங்களே, செல்வன் நாங்கள் போட்டிருக்காங்க போயிட்டு அடிகள் 3 பாருங்க. எங்களுக்கு மட்டும் வரல, அவருக்கு வந்திருக்கு பாருங்க 3 பார்த்தீங்களா? 3 மீன் கிடக்கு பாடலில் தட்டுனே இதில் பாருங்க. செஞ்சிங்களா 3 மீன் கிடக்கு. அந்த அடுத்து கிளம்பிட்டு மீன் அதான் சார் நல்ல சைஸ். நல்ல சைஸ் தப்பிச்சிடமே சார். அப்படியே போடுங்கண்ணா ஃபில்லட்டுக்கு. அண்ணா மீன் பிடிக்க லைவாக மீன் பிடிக்க என்ன ஃபில்லட்டை க்ளீன் பண்ண நான் இப்போ ரஃபாக தான் கழுவி வைக்கேன், அதனால தான் அதை வைக்கேன். அதுக்கப்புறம் அரைச்சிடுவேன். உடம்பு காலில் கிடக்குறீங்க அப்படிங்களா? நாங்கள் இப்படியும் வெட்டிச்சிருக்கோம், இப்படியும் வெட்டிச்சிருக்கோம். பறிச்சு சாப்பிடுவோம். அப்புறம் ஃபைனல் கழுவு இருக்குது. இப்போ சும்மா ரஃபாக கட்டுவேன். இந்த இதை தான் எடுக்கேன். இந்த டஸ்ட்டு மாதிரி இருக்கும். இப்போ தண்ணியில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கன்றாவே இருக்கும். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. கழுவுன பிறகு உங்களுக்கு காட்டுறேன், அதுக்காக தான் இப்போ காட்ட சொல்கிறேன். இந்த மீன் போட்டோமா அந்த மீன் பாருங்கள், உள்ளே எவ்வளோ கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். கருப்பு நல்லா தேய்ச்சி எடுத்தோம் வெள்ளை ஆயிரும், வெள்ளரி பழம் மாதிரி. இல்லைங்களா? அவ்வளோதான். இது கழுவுன ஒன்று அப்படியே இருக்கும், வெள்ளை 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 வெள்ளன்னு. சைஸாக கருப்பு இருக்குது, அந்த கருப்புலாம் இன்னும் எடுப்போம். தெளிவாக இருக்குங்களா? அதிலிருந்து பிணைஞ்சு எடுப்போம். இந்த கருப்புலாம் அப்படியே வரும். 1-2 கருப்பு இருக்கிறதுலாம் இன்னும் தேய்ச்சி எடுப்போம். உங்களுக்கு இப்போ பாருங்கள் மீனை பாருங்கள், இப்போ பாருங்கள் எவ்வளோ பொலிவாக இருக்கும். சரிங்களா? இந்த மஞ்சள் கலரில் இருக்குது என்ன அப்படின்னு நினைப்பீங்க, அது முட்டை, மீனோட முட்டை சென்னு சொல்லுவோம்ல, அது அவ்வளோ சூப்பராக இருக்குது மீன். இன்னும் அப்படியே ஒரு வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் போட்டு ஊற வச்சிட வேண்டியது. ஊற வச்சு அப்படியே பொரிக்கிற பார்த்தோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், பொரித்து சாப்பிட்றது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி ட்ரை பண்ணி பண்ண சூப்பராக இருக்கும். பாருங்கள் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி போகிறோம். ஒன்று தான் நீங்கள் நினைப்பீங்க கடல் தண்ணியில் ஒன்று செய்கிறானுங்களோ அப்படின்ட்டு. அதுக்காக ரொம்பலாம் ஊற்ற மாட்டோம், ஏன்னா குடிக்க தண்ணி வேணும். அப்படியே எடுத்துட வேண்டியது. முடிஞ்சு என்ன பொடி 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 சேர்க்கிறத பார்த்துருவோம். இதில் மைதா மாவு மட்டும் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். இந்த மீனை பிடிக்கிறதுக்கு என்ன மைதா யூஸ் பண்ணணுமோ அதே மைதா தான் போட்டிருக்கோம். இது வந்து மீன் பறிக்கிற பொடி, இதில் வந்து உப்பு எல்லாமே இருக்கும். அதையும் சேர்த்துக்கிடுவோம். வந்து மீன் பரவாயில்ல பார்த்துருக்கோம், அதனால் 2 பொடி போடுறோம். நெல்லில் பிறந்துடக்கூடாது தான் ஒன்று. அது போக நல்ல மொறுன்னு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் உள்ள அரிசி மாவு, அப்படிதான். திப்பியாக வரும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ
எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாவோட இதுதான் அது. பொரிக்கும்போது சூப்பராக இருக்கும். பொரிக்கிறத பார்த்துருவோம் சரிங்களான்பா. பாருங்க நம்ம இடத்த சுற்றி பயங்கரமாக கிடைக்குது. அங்கே ஆனால் படைச்சி வச்சுட்டோம். வாங்க சொல்லி படைச்சு அவ்வளோதான். அடுப்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் சரிங்களா. நம்மளை சுற்றி மட்டை கிடக்கு. மட்டை வேணா எடுத்துக்கலாம். இப்போ பற்ற வைக்கிறதுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கேன். எல்லாபடியும் பற்ற வைக்க வேண்டியது அவ்வளோதான். தீ அப்படியே கொளுத்தியாச்சு. காற்று அதிகம். 2 விரவு பூச்சி மட்டும் பிடிச்சிட்டாக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்பாடி எரியும். அதுதான் அந்த காஞ்சது சுல்லானா எடுத்துட்டேன். ஆனால் இங்கே பற்ற வைக்கிறதுல பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஓலை எப்படியும் தீ பிடிச்சிரும். சின்ன துண்டு பேப்பர் இருந்தாலும் போதும், உடனே தீ பிடிச்சிரும். கப்ப 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 கப்போன்னு கொஞ்சம் இந்த தீ சுழிச்சு எரியிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தூக்கி மட்டையை தூக்கி சொரியிரும். வாவ் எண்ணெயை ஊற்றி வச்சு அண்ணன் வந்த பிறகு அடுத்த ட்ரையல் இப்போ தான் நடக்குது. நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு கிடந்தோம். பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். யார் கண்டுபிடிச்சே தெரில. 2 பேரும் ஊட்டி ஊட்டி சாப்பிட்டோம். அதோட சோரி முடிச்சுட்டு தீ எரியுது. பக்கத்தில் கையை ஓட்ட முடியாது. அவ்வளோதாம்மா தீ எரியுது. கொஞ்சம் சூடேறணுன்னு டப்புன்னு தூக்கி உள்ள அள்ளி போட்டு வேண்டியான். நடக்கு மடக்குன்னு தீ போதும். என்னண்ணா நீ அந்த கனல்லே எரிஞ்சிருமோ? இதுக்கு மேலே வச்சோம்னா நம்ம சோழி முடிஞ்சோம். கையே ஓட்ட முடியாது. ஒரு மட்டை மட்டும் வைக்கணும். குறையும் போது பாருங்க எண்ணெய் எவ்வளோ பொரியுது. அப்படியே பபுள் பபுளாக பொரியுது. அதை காட்ட முடியாது. இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, கீழே வைக்கிறதுக்கான பொருளை தேடி பார்க்குறதுக்குமே இன்னும் ஓடி முடிஞ்சோம். ஒரே லட்டுவை உள்ளே இறக்குவோம். திடீர்னு ஓலை தீ பிடிச்சிடக்கூடாது. அந்த ஒன்று தான் பார்த்துக்கிறணும். கண்ணு கருத்துமா எத்தனை நேரத்தில் ரெடி ஆயிரும். ஏன்னா வெறும் மீட்டு மட்டும் தான் போடுறோமா, டக்குன்னு ரெடி ஆகும். பஜ்ஜி மாதிரி இருக்கும். மீன் பஜ்ஜி. இந்த மாவு எதுக்கு சேர்க்கணும்னா மீன் உடையாது. அப்படியே பைண்டிங்காகவே வரும். காட்டுறோம் கொஞ்சம் நேரத்தை காட்டணும். அதுக்கப்புறம் நீங்களே மணலை மீனை தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவீங்க. இந்த மாவோட இது ஒரு மீன்கிட்ட ஒரு மீன் ஒட்ட விடாது. அது பாட்டு கட்டப்பாங்க. தட்டி போதுமான அளவு போட்டோம். அது இருக்கட்டும். இன்னும் இந்த இருக்கிற தீ மட்டும் அப்படியே நைஸாக விட்டால் போதும். எடுத்து பிறகு காட்ட போகிறேன். வேறு லெவலில் என்ன பனைமட்டை வெட்டிட்டு வரேன்ருக்காது. பனைமட்டையில் வெட்டிட்டு அது போய் பக்கமாக இருக்கும், தேனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. பாருங்க இங்கே என்ன பக்கத்துலேயே வெட்டுறாங்க.
நான் வேற எங்கே திசை மாதிரி போகன்னு பார்த்தேன். போதும் பிடிக்கிற மீன் வெட்டு கேளுங்க. மண்ணில் படாமல் வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம் நம்ம வந்து வெளியே வர்றதுனால ஒரு பாத்திரம் 2 பாத்திரம் கொண்டு வருவோம். எப்படி தரா தரா தரா. ஆமாம், சரி நம்ம மீனை பார்க்க போவோம். வாங்க வாங்க வாங்க. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. நாங்கள் அந்த காஞ்ச வலையை எடுத்தும் பக்கத்தில், அப்படியே பச்சை வலையை வெட்டிட்டு வந்து பக்கத்தில், அடுப்பு இருந்தால் தான் இருக்குது. பார்த்து வீட்டில் குனிஞ்சு வரணும். ஆமாம், பாருங்க வெயிட் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாரு, தெரியுதுங்களா? அப்படியே கனவை உருண்ட மாதிரி உருண்டு தான் கெடுக்கும். தரமான செய்தியாக இருக்கும்ப்பா. நான் சாப்பிட்டு பார்த்து தான் உங்கள்கிட்ட ரிசல்ட்டே சொல்கிறேன். மீன் பிடிச்சி பார்த்தா அந்த இடத்துல கடிக்குன்னு சொல்லுவேன், மீன் சாப்பிட்டு பார்த்தா அந்த மீன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் என்ன அடுப்பு பக்கத்துலேயே கையை கொண்டு போகல. இப்போ வந்து நீங்கள் இன்னும் முருவை வேணும்னா முருவை எடுங்க, நமக்கு போதும். பாருங்கள் நீங்களே முருவை தானடா எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டோன்னா நல்லா முறியும். பாருங்க எப்படி இருக்கு, கரெக்டான கலரி. இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டால் கருவிடும். நல்லா இருக்குண்ணா. பார்த்தீங்களா ஷா, அப்படியே சிக்கன் 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 பொரிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. சரி அதில் வச்சுட்டேன். அடுத்த ரவுண்டு போட போகிறேன். இந்த ரவுண்டு வந்து மீனாக போடுறேன். இந்த மீனை வெட்டி வச்சுருக்கோம், இதை போட போகிறேன். ஐயோ, ஒன்று அடுப்புள்ளே சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டது. அழுகுது. இந்த இடிக்கலை பிடிக்கும்போது வலி விடுச்சு. ஆனால் என்ன இந்த விரவெடுப்பெல்லாம் நம்ம அம்மா அப்பா எல்லாரும் எப்படி தான் சமையல் பொங்கி நம்ம கொடுத்தாங்களோ தெரியல. ஒரு பக்கம் கண்ணீர் ஊற்று பாருங்கள், என் நிலமையை பாருங்கள். அப்போது வயசான காலத்தில் அவங்க முதல்ல இருந்தவங்க எப்படி ஜென்ரேஷன் எப்படி வளர்த்துருப்பாங்கன்னு பாருங்கள் நம்மளை. அதெல்லாம் நினச்சா கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வருதுங்க. அவ்வளோ மீன் போரில் போதுமான அளவு போட்டாச்சு. இன்னும் 2 ரவுண்டுக்கு வரும் பொழுது வாவ், சிறப்பான தரமான சம்பவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேறு எதுவும் பண்ணலை, அடுப்பில் வச்சுட்டாங்களே அப்படின்னு. சரி நம்ம நிலைமை மாறும். மீன் இங்கே சுட்டுட்டு இருக்கு. ஒரு மீன் தீயிலே சுடுது. இந்த சரி நாங்கள் வேஸ்ட் ஆக்க மாட்டோம். இந்த தீ சுழிச்சு எரியணும். நம்ம மீன் போட்டுட்டு இருக்கும்போது குப்பு குப்புன்னு எரிஞ்சுது. அது மீன் தொழிலாம் எப்படி உறிஞ்சிட்டு பாருங்களேன். அந்த இதில் பாருங்க, மீன் மீட்டு தனியாக வந்துட்டு மீட்டே இல்லாமல் இருக்கு. எங்கே பாருங்க, பார்த்தீங்களா? மீட்டே நவுண்டுட்டு அப்படியே அங்கிட்டு கிட்ட நவுண்டுட்டு. எடுத்துட்டு காட்டுறேன். சீக்கிரம் 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 இருந்தாச்சு. ஐயோ, இது வேற 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 வேற. அடுத்த ரவுண்டு சீக்கிரம் போடு 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 போடு. பச்சி பச்சி பஜ்ஜி தான். என்ன இது அசல் பஜ்ஜி தானே? பச்சியை பாருங்க, மூக்கை ஒரு பச்சி. தூத்துக்குள்ள போட்டால் தூத்துக்குடி பச்சி பாருங்க. அப்படியே சுருண்டுரும். நம்ம எண்ணெயில் போட்டோன்னே என்ன ஒன்றா அப்படியே சுருளும். வெறும் மீட்டு மட்டும் தான் பற்றியில அந்த பாருங்க, அப்படியே கனவாக சுருளும் பற்றியில அதே மாதிரி சுருளும்.
ஜக்கம்மா சூப்பர். ஆல்ரெடி ஒரு விசிட்டர் வந்துட்டாரு, அங்கிட்டு காட்டுங்க. எப்படிதான் மூக்கில் அங்கே வேர்த்துச்சின்னு தெரியல, அங்கே எப்படி வந்து பிறந்துக்கிட்டு நான் வரும்போது ஒன்றே கிடையாது. இந்த தலைவன் ரெடியாக இருக்கான். ரெடியாக இருக்கான். ஆனால் இங்கே இதில் முள் கிடையாது, அவ்வளோத்தையும் கடல்லே போட்டுவிட்டோம். இதில் ஒன்று கூட வேஸ்ட்டு கிடையாது. சின்ன சின்ன பொடி முள் ஈக்கு மாதிரி தான் வரும். ஆனால் முள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதையும் எடுக்கணும், எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு ரவுண்டு தான் வரும். ஒரு ரவுண்டு தான். அண்ணன் வந்து முதல்ல ரிவ்யூ பார்க்குறேங்க. அங்கே ரிவ்யூ பார்த்துருங்க. உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பாருங்க. வேற லெவல் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாக்கில் இருந்து தண்ணி ஊற்றுது. தண்ணி ஊற்றுதுன்னா உப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்க போகிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நாங்கள் உப்பே போடல. அப்படி சவச்சிங்க முழுமோன்னு இருக்கு. மீட்லாம் அப்படி கம்முன்னு இருக்கு. உள்ள சட்டியில் போட்டிருக்கோம், அதில் முள் எப்படி பிரிஞ்சு நிற்க பாருங்க. அது மட்டும் தான் முள்ளே, இந்த சைடு தான் முள். எடுத்து பக்கத்தில் காட்டுறேன். இந்த பாருங்க, ஈக்குக்கா நிற்கிங்களா? இந்த ஈக்கு மட்டும் தான் இதில் முள்ளே இருக்கும். ஏன்னா மீட்டை எல்லாத்தையும் தனியாக தான் எடுத்துருக்கோம். நம்ம சாடும்போது இந்த இது தான் எடுக்கணும். இதே முள் தெரியாது, அப்படியே முறுக்கு மாதிரி இருக்கு. உண்மையிலேயே முறுக்கு மாதிரி தான் இருக்குதுல்ல முள்ளு, கருக்கு மறுக்குன்ட்டு. கடைசி ஒரு அட்டம்ப்ட்டு. என்ன அட்டம்ப்ட் அப்படின்னா, பழசை மறக்கூடாது. பார்த்தீங்களா என்னடா எப்படி வச்சுருக்கீங்க? கழுவுனா தானே பொறிக்க முடியும். சூட்டான் இறக்காச்சு, எப்படி கடத்தியாச்சு பாருங்க. அதில் கங்கிலியே வந்த வழியை மறக்கக்கூடாது. இல்லை, ஆமாம், வந்த வழியை மறக்கக்கூடாது. அதனால் உள்ளே வச்சாச்சு. அதுலேருந்து ஒரு பக்கம் வந்தோடனே அப்படி அழகாக பரட்டி, அப்படி அறியாமல் பரட்டி பொத்துனாப்பில் அப்படி ஒரு இப்படி ஒரு பரட்டு, இப்படி ஒரு பரட்டு. நம்ம களி வச்சுருந்தோம்னா தங்கமாக இருந்திருக்கும். ஆனால் செதிலோடு இருக்க பற்றிலா நல்ல வீட்டுக்கு வந்து போயிருக்கும். அதுலேயும் அப்படியே எலுமிச்சப்பழத்தை அப்படி பிழிஞ்சி கடைசியில் அதை டிப் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். சரிங்களா? இப்போ நான் பாருங்கள், அண்ணன் ரெடியாக இருக்காங்க. அங்கே ஒரு காட்டுங்கோ. ஃபுல்லாக ஒரு தட்டு நிறைய பொரிச்சாச்சு. உள்ள தக்காளி பழமாக தான் இருக்குது. பொரிச்சது உள்ளே ஒளிஞ்சு கிடக்குது போல். இங்கே வருங்க, ஷெஃப் ரெடியாக இருக்காரு. ஆமாம், ஷெஃப் நம்ம மீட்டிங்கில் இருக்கோம். அவ்வளோ நம்மளுக்கு தான். இந்தாங்கண்ணே. சரி, நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? அண்ணன் தான் இருக்குது முதல். பெரிய ஆள், பெரிய ஆள் தான் முதல் இருக்குது. இந்த படம் ஏட்டையா ஏன்ட்ட கொடுங்கப்பா, நான் தலை எதை எடுக்க எதை வைக்கன்னே தெரியல. பாருங்க, சிக்கனு. என்னடா சிக்கனு? நம்ம பக்கத்தில் வச்சுட்டு லேசா நான் வந்து எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்க. இல்லை அப்படியே ஒரே ஒரு அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் முடிஞ்சாச்சா? எலுமிச்சம்பழம் புரிஞ்சு உடம்பு வேறு மாதிரி. நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன். மீன் இருக்கிறதுலே நல்ல பெட்ரு பீஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கு. நான் தான் ஒழிச்சு வச்சுருக்கேன். அதை எடுக்கணும். முதல்ல சின்ன பீஸ் எது? இதுதான் பெட்ரு பீஸு. இதை முதல் எடுத்து மேலே வச்சுட்டு இந்த சாண்ட்விட்சு எலுமிச்சப்பழம் லைட்டாக வெங்காயத்துலேயும் மீன்லேயும் படுற மாதிரி எலுமிச்சப்பழம், அப்படியே ஒரு தக்காளி, அப்படியே ரெண்டையும் சேர்த்து அப்படியே எடுத்து அப்படி வைக்கணும். நமக்கே ஒரு சாப்பிடும் போது அப்படியே ஹெச்சு போகிறது மாதிரி உண்மையிலே அவர் சாப்பிடும் போது சாப்பிட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியும். இல்லைண்ணா, நம்மளே எவ்வளோ மீன் சாப்பிட்ருப்போம். செல்வனை நமக்கு மிச்சம் சாப்பிட்ருக்காரு. தெரியுதா? இதுலேருந்து என்ன தெரிகிறது? ஒரு சின்ன பீஸ் எடுப்போம். சின்ன பீஸ் வந்துட்டு ஓகே, மேலே வச்சாச்சு. வச்சாச்சு. லெமன் 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 இது வைக்கணும்ல, தக்காளியே
லெமனும் எலுமிச்சம்பழமும் வெங்காயத்தில் தான் ஊறணும், தக்காளியில் எலுமிச்சம்பழம் போடக்கூடாது. சரி தக்காளி வச்சாச்சு. டிஃபரெண்ட் இருக்குது. ஆமாம், தக்காளி, எலுமிச்சம்பழம், வெங்காயம், மீன். ஐயோ இருக்காவே பண்ண மாதிரி. பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒன்று காட்டுங்க. என்ன இருக்குது எங்கள் அண்ணன் சாப்பிடக்கூடாது. மாதிரி இதுவா நல்ல பீஸாக எடுங்க. பெத்த பீஸு, பெட்டர் பீஸு. அவர் வெங்காயத்தை கீழே வச்சுட்டாரு, மீனை மேலே வச்சுட்டாரு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரொம்ப பிடிக்கும். லெமனு ஸ்பூன் இந்த லெமன் இன்னும் கையில் நடுங்குது. ஏன் சைடில் சரி சால்ட் இல்லை. சாண்ட்விட்ஜு, ஃபிஷ்ஷு, சொட்டை அடிச்சுடு. சாலா அப்படியே போட்டுருங்க. முழுச கஜானில் இருக்கு. சரியான டெக்னிக், வேற லெவல்ல வங்கம். ஐயோ தக்காளி இருக்கு. ஐயோ கொஞ்சம் மழை விட்டுவிட்டோம். எந்த கையில் சாப்பிட்றதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயம் இப்படி ஃபில்லட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்குது. வாழ்க்கையில மறக்க மாட்டேங்க. இப்போ தெரியுது எதுக்கு வெள்ளாக்காரன் ஃபில்லட் பண்ணி சாப்பிட்றேன். நான் இருந்தாலும் பழக்கம் எவ்வளோ நாள் இருக்கு, எத்தனை வருஷம். ஆமாம், கேட்சன் குப்புனாலும் கேட்சன் குப்பு தான் சூப்பர். இப்போ பார்ப்போம். மீனை வெளுத்து வாங்கினாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம கிண்டுனது கிடையாது, நம்ம செஞ்சது கிடையாது. வர்ற வழியில் அப்படியே அண்ணனுக்கு வந்து என்ன சார் இது லெமன் சாதம், லெமன் சாதம்னு சொன்னாங்க. ஆனால் லெமன் சாதம் மாதிரி இல்லை. இப்போ வந்து அண்ணன் வந்து தயிர் சாதம்னு சொன்னாங்க. ஆனால் தயிர் மாதிரி இருக்கான்னு தெரியல. சரி என்ன நடக்குது. ஆமாம், அண்ணன் வந்து அந்த சோத்துக்கு மீன் சாப்பிடுவாங்க. எடுத்துரும், கன்ஃபார்மாக எடுக்கும். உங்களுக்கு என்ன சோறுன்னு காட்டணும்னா எனக்கு தக்காளி சோறு நான் காட்டுறேன் கடைசியா. ஆளுக்கு ஒரு சோறு வேணும்பா. எனக்கு தெரிஞ்சு அதுதான் லெமன் நினைக்கிறேன். இல்லை அதான் லெமன் எனக்கு தெரியும். மஞ்சள் கலர் இருக்குல்ல, பாருங்க மஞ்சள் கலரில் இருக்குது. இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதப்பா. தக்காளி இருக்கு, அதான் தக்காளி யாரும் எதுவும் கேள்வி கேட்டுறக்கூடாது இல்லை, அதனால தக்காளி. லெமன் சோறில் தக்காளி வராத. எப்படிப்பா லெமன் சோறில் தக்காளி போட்டீங்க? தக்காளி சோறு என்னமோ சொல்றாங்க, யாரு கண்டா. புளிப்பா இருக்கா? புளிப்பு இருக்கா? தக்காளி சோறு இப்போ என்ன சோறோ தெரியல, ஏதோ ஒரு சோறு வாங்கிட்டு வந்தோம். அப்போ உங்க கெட்டி சொத்து அவங்க அப்புறம் இல்லை நான் கடைசி காட்டுவேன். இது இந்த சோறு ஸ்பூனில், இதெல்லாம் ஸ்பூனில் சாப்பிட்ற சாப்பாடு கிடையாது. ஸ்பூன் கொடுத்தாங்க. எந்த சோறு காம்பினேஷன் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது பெஸ்ட்டு. தயிர் சாதத்துக்கு ஸ்பூனே மீன் தான். ஓடி தெரியுது, மீன் தெரியுது சாமியே. செல்வன் நானும் சேர்த்து சாப்பிடுவேன். நானும் ஜாஜ் சாப்பிடுவேன். நானும் லாஸ்பிட்டாலா. எங்களுக்கு ஊருக்கு தந்தாங்க. இது ஒப்பேராதியா இந்தா இருக்கு, இதை வச்சு நம்ம நம்பிக்கிடுவோம் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. என்னன்னா காம்பினேஷன் தயிர் சாதம் பொறுத்து. ஆமாம், உண்மையில அது சூப்பராக இருக்கும். உண்மையில அது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிட்டு. செல்வனை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லை தயிர் சாதத்துக்கும் மீன் பிடிச்சதுக்கும் சூப்பராக இருக்கும். உண்மையிலே கஞ்சி மாதிரி இருக்கும். கஞ்சி காம்பினேஷன் எப்படி ஒத்து போகுதோ அதே மாதிரி இருக்கும். வேற லெவலில் இருக்கும். உண்மையில வேற டேஸ்ட். தெரியுந்தல இந்த தயிர் சாதத்துக்கு உண்மையிலே எடுத்து கொடுக்கும். தயிர் சாதத்துக்கு இப்போ தான் முத மீன் வச்சு சாப்பிட்றேன். சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்கியா? சிக்கன் பக்கோடா மாதிரி இருக்குண்ணே. முந்திரி பக்கோடா,
சரி அண்ணங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இனிமேல் நம்மளும் சாப்பிடுவோம். உங்கள் கட்டிச்சோத்தாவுங்க உண்மையிலே செல்வனை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தான் அந்த சோறை பார்த்தோட தெரியல. இங்கே பாருங்க மவனே, நம்மளை ஏமாத்திட்டாங்க மவனே. நாட்டுக்கோழின்னு சொல்லி போண்டா கோழியை வச்சு விட்டானுங்க. நான் தான் தக்காளி சோறு கேட்டேன். தக்காளி சோறு அங்கே போயிட்டு, ஆனால் தக்காளி சோறு மாதிரி தெரியல. உண்மையில சொல்லுங்க, தக்காளி சோறு நான் இந்த கலரில் என் வாழ்க்கையில் பார்த்ததே இது கிடையாது. லெமன் சோறு சரி ஓகே தான். புளிய கொடுத்துட்டானா? அப்போ இது புளியோட தட்டியா? இதில் அந்த கடைக்கு ப்ரொமோஷன் வேறு. நல்ல வேலை எடுக்கல அதை. சரி என்ன தேடுறோம் எல்லாருமே அந்த முள்ளுல தான் தேடுறோமே தவிர முள்ளுல கிடக்கு. கூட்டத்தில் கட்டிச்சோத்தை அவுக்காதான் மாதிரி தான் சட்டார் விட்டாரு சண்டையாக தான் கிடையாது. இது முள் இல்லாது இங்கே கிடக்கிற புல்லாவே முள்ளுல தான் கிடக்கு. ஏன்னா இந்த எப்படி கட்டணும் பார்த்தீங்களா? அது அதில் வைங்க. இது மட்டும் இருக்கு வேறு ஓடு. சரி நம்ம லேசா மைல்டாக அடிச்சு விடுவோம். தோற கையில் அல்லேமில்ல பொறுப்புன்னு இருக்கு. எப்படியும் சோறு சாப்பிடலாம், இந்த மீனை வச்சு சாப்பிடலாம். மீன் உள்ளே வச்சுருக்கேன். சோத்துக்குள்ளே மறைஞ்சு ஒரு முழு மீனை மறைஞ்சி வச்சுருக்காரு. எதுக்குன்னா அப்படி சாப்பிடாது. உங்களை பார்க்க வச்சு திங்கணுங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். சரிங்களா? நாங்களே இவ்வளோ ஃபீல் பண்ணி சாப்பிட்றோன்னா நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். நாங்கள் வந்து இப்படி தான் செட்டு சார்ந்தோம் அப்படின்னா அப்படியே வருவோம். ஆனால் உண்மையிலே எவ்வளோ ஒரிகள் இருந்தாலும் இந்த டைமிங்கில் எங்களுக்கு வந்து அந்த இருக்காது, வேறு லெவலில் இருக்கும். அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பங்கமான ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதே மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்கும். அப்படியே இன்னும் முடியல, கொஞ்சம் தூரம் இருக்குது, அப்படியே சென்டில் இருக்கும். இந்த பாருங்க என்ன பார்த்தீங்களா? சரி பட்டி போட்டேன். என்ன வால் கண்ணு உண்டு. வா இந்த பக்கம் வந்துட்டேன், அந்த பக்கம் மட்டும்தான் வேணும். இது சோறில் திருட்டு கடைசி டச்சா காட்டுவோம். சரிங்களா? அப்போ தான் அந்த தட்டு ஃப்ரீயாக இருக்கும். தட்டை தூக்கி வச்சு அப்படி பிச்சுக்கலாம். மிஸ் பண்ணால் பாருங்கள், நம்ம வீடியோலாம் சுவாரஸ்யமான வீடியோலாம் நிறைய கிடக்கு. அடி எப்படி ஓடி இருக்கு அங்கே அடிக்க வச்சுருக்காரு கையில் ஒரு சைடில் சோற வச்சுட்டு திம்பாரான். அவரை பார்த்த உடனே எடுக்கணும்னு தோணுச்சு. டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா பீச்சா கையில் அடிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தா அந்த கையில் சோறு அள்ளி வாயில் வச்சுட்டு அடுத்து இருக்காரு. மாட்டிக்கிட்டே பங்கு. நம்ம முள்ளில் தான் முதல்ல களியாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக முள்ளுள்ள பீஸ் தான் கிடக்கு. இனிமேல் இதை கிளியர் பண்ணுவோம். அப்போ டேஸ்ட் என்ன வயசு இருந்திருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இனிமேல் தான் அதை சாப்பிடுவோம். ஏன்னா அது முதல்ல முடிஞ்சிட்டு. நம்ம பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஒன் ஆஃப் த இல்லை, உண்மையிலே தான் பெஸ்ட்டு. இந்த ஃபில்லட் பண்ணி இப்போ இப்படி பொறிச்சிங்க பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மாவு அதெல்லாம் போட்டு செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. ஹோட்டலில் சாப்பிட ஹோட்டலில் இதுக்கு இணைய ஆகாது. உண்மையிலே சொல்கிறேன், ஹோட்டலு வந்து அந்த டேஸ்ட்லாம் இதுக்கு இணையே ஆகாது. செம்ம. ஆனால் அநேகமாக இப்போ வயிறு நிறைஞ்சிரும். சுட்ட மீனை தான் என்ன செய்ய போகிறான்னு தெரியல. அவன் தான் பாவம். அவனையும் விடக்கூடாது, பழசை மறக்கக்கூடாது, வந்தவழியும் மறக்கக்கூடாது. அவனை வெளுத்து எலுமிச்சை பழ சாறு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஆமாம், அதில் புளியறதுக்கு புளிஞ்சு விட்டு வெளுத்துடலாம். நம்ம வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கணும்பா. இடையே செல்லு வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக ஹேங்காக வரும் இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். போட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி பசை அதிகம் கம்மியாக இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் யாத்திராக போல போட்டு ரெடியாக இருக்கேன். பேஷண்ட்டோட இப்போ ஃபேமிலிக்கெலாம் சொல்லி எடுத்துருக்கீங்களா? ஆனால் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். மாஸ்க் போட்டு வாடடிக்க நினச்சிட போகிறாங்க. இல்லை கழட்டிக்கிறேன். மிதோ வாங்க அப்படிதான். இதுலேயே சூடு என்ன தாங்க முடியலண்ணா. நைஸா
நைசான் இது ரொம்ப சுடுது நைசான் நைசான் நீங்களே பாருங்க. 2 பேர் ஆப்ரேஷன் நடக்குது. என்னப்பா பண்றீங்க? கலண்டுட்டு இது உலண்டுட்டு ஐயோ அவனையா ரொம்ப பாடாப்படுத்துறீங்க. இருக்கிறது கிடைக்கிறத வச்சு 2 மூணு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சாச்சு, இன்னும் மண்ணெளி தட்டிடும். காத்து அதிகமாயிட்டு அதுக்கே பொறுக்கல. ஓ மை காட், டக்கு 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 பாருங்க. ஓ பிரிட்டிஷ் ராணுவ உடையில் இருக்குதான். எனக்கு மட்டும் பேக் சைடு இருக்குல்ல. ஓ பேக் சைடா? என்ன இதுலையா? லெமன் பக்கோடா. வேற 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 அப்பா ஒன்றும் இல்லை, 2 மிளகு பங்கம் பங்கம் பங்கம். ஆனால் அந்த அளவுக்கு உண்மையே இல்லை, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆமாம் சரிங்களா? ஆனால் இந்த டேஸ்ட் வேற வேற அளவுக்கு இல்லை. ஆனால் இது வந்து லாபா இருக்கும், அவ்வளோதான். இது சத்து, அது வந்து சத்து கிடையாது. உண்மை அதான். லெமன் புளிஞ்சு சாப்பிடுங்க. அது கொழுப்பு, ஏன்னா எண்ணெயில் பொரிப்போம், இது வந்து சுட்டு எடுப்போம். சத்தான பொருள் என்றைக்குமே டேஸ்ட் குறையாதான் இருக்கும். சரிங்களா? இதே போல மற்றொரு வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய். இவ்வளோ நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி.